வணக்கம். இன்றைய வீடியோ இந்தியாவில் உள்ள புனித தலங்கள், ஆன்மீக தலங்களில் மக்கள் அதிகமாக ஆண்டுதோறும் வந்து செல்லும் இடம், பயணம் செஞ்சு தரிசனம் பார்க்குற இடம் அப்படின்ட்டு பார்ப்போம். இல்லை டாப் 10ல் இருக்கிற கோயில்கள் மட்டும் பார்ப்போம். முதல்ல 10வது இடத்துல சோமநாத் டெம்பிள், சோமநாதர் கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தியவார் தீபகற்பம், குஜராத் என்ற இடத்துல இருக்குது. இது ஒரு சிவன் கோயில் ஆகும். ஆண்டொன்றுக்கு இந்த கோயிலுக்கு சுமாராக 45 லட்சம் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோயிலை கிபி 1025ஆம் ஆண்டு கஜினி முகமதுவால் சூறையாடப்பட்டது. பலமுறை இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. இது 12வது ஜோதிலிங்கம் ஆகும். சிவனுடைய 12வது ஜோதிலிங்கமாக இது கருதப்படுகிறது. 45 லட்சம் பக்தர்கள் ஆண்டுதோறும் வருகை தருவதால் இதை நம்ம 10வது இடத்துல வைக்கிறோம். அதுக்கடுத்தது 9வது இடம். 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள், தாமரை கோயில். இது தாமரைப்பூ வடிவத்தில் அமைந்துள்ள காரணத்தினால் இப்பெயர் பெற்றது. இது டெல்லியில் அமைந்துள்ள ஒரு தியானம் மற்றும் அமைதி வழிபாட்டு கூடம் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தலம். அமைதியான முறையில் தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஆன்மீக தலம். ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 55 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். அதுக்கு அடுத்தது 8வது இடத்தில் சோட்டா ஜர்டன் டெம்பிள். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனித தலமாக இது கருதப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் சராசரியாக 62 லட்சம் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் சராசரியாக 62 லட்சம் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபோதி டெம்பிள். மகாபோதி டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தர் ஞானம் பெற்ற இடமாக கருதப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் 66 லட்சம் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதுக்கடுத்தது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். இது பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு அம்மன் கோயில். இங்குள்ள அந்த தெய்வம் என்னென்ன பேரில் அழைக்கப்படுது அப்படின்னா அங்கையர் கன்னி, தடத்தகை, அதுக்கடுத்தது கோமலவல்லி, பாண்டிய குமாரி, பாண்டிய அரசி குமாரி, மாணிக்கவல்லி, சுந்தரவல்லி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். 14 கோபுரங்கள் கூடிய அற்புதமான ஒரு கட்டிடம் இது. இங்கு தமிழ்நாட்டில் கட்டிடக்கலை அதிசயங்களில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் சுமார் 69 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றனர். இது வெளிநாட்டு பார்வையாளர்களும் இங்கே அதிகமாக வர்றதா செய்தி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 5வது இடத்தில் அக்ஷர்தம் டெம்பிள், சுவாமி நாராயணன் அக்ஷர்தம் கோயில். இது எங்கே இருக்குன்னா யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு தலமாகும். இங்கு ஆண்டுதோறும் சுமார் 80 லட்சம், சராசரியாக 80 லட்சம் பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது 4வது இடத்தில் கோல்டன் டெம்பிள், அமிர்தசரஸ் பொற்கோயில். இது பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ளது. இது சீக்கியர்களின் 4வது குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. இந்த கோயில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக நல்ல உணவுகளை வழங்குகிறது. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அழகான ஒரு நல்ல உணவை சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே ஆண்டுதோறும் சராசரியாக 90 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றனர். அதாவது சாமி தரிசனம் பண்ணிட்டு 90 லட்சம் மக்கள் வந்து போகிறாங்களாம். அதுக்கு அடுத்தது 3வது இடத்தில் வைஷ்ணவோ தேவி டெம்பிள். இந்த கோயில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ளது. கர்த்தா அப்படின்ற ஒரு திரிகூட மலை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கர்த்தா அப்படின்ற ஒரு திரிகூட மலை. இங்கு வைஷ்ணவ தேவி மகா சரஸ்வதி, மகா காளி மற்றும் மகாலட்சுமி ஆகிய 3 பெயர்களில் வணங்கப்படுகிறார். இங்கு சுமாராக 100 முதல் 110 கோடி மக்கள் சராசரியாக ஆண்டுதோறும் வந்து பூஜைகளை செய்துவிட்டு செல்கின்றனர். அதுக்கு அடுத்தது 2nd பிளேஸில் இருக்கிறது திருப்பதி, ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி. என்னது திருப்பதி 2ண்டா அப்படின்னா ஆமாம், திருப்பதி 2ண்டு தான். திருப்பதிக்கு மேலேயும் ஒரு கோயில் அதிக மக்கள் கூடுற இடம் இருக்குது. மக்கள் பூஜை போட்டு போகிற இடம் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். திருப்பதி தமிழில் திருவேங்கடமுடையான் திருக்கோயில், திருமலை மற்றும் வெங்கடேஸ்வர சாமி திருக்கோயில் அப்படின்ட்டுலாம் அழைக்கப்படுது. கிமு 400 முதல் 100 வரை, கிமு 400 முதல் கிமு 100 வரை உள்ள காலகட்டத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற தமிழ் காப்பியங்கள், சங்ககால இலக்கியங்கள் இருக்குது இல்லையா, அதில் திருப்பதி பற்றிய குறிப்புகள் இருக்குது. அப்போனா இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படின்றத பாருங்கள். இங்கு சுமார் 18 கோடி மக்கள் ஆண்டுதோறும் வந்து தரிசனம் மேற்கொண்டு செல்கின்றனர். திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியை பார்க்குறதுக்கு ஆண்டுதோறும் சுமாராக 18 கோடி மக்கள் வராங்க. இதில் ஏகப்பட்ட உண்டியல் காணிக்கையும் அடங்கும். இதில் அப்போ என்ன கோயில் முதன்மையான இடத்துல இருக்கும், உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எஸ்,
வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் தான் அந்த அதிகமான மக்கள் கூடக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வாரணாசி அப்படின்ற நகரத்தில் இருக்குது. இது ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில். இங்கு சென்று வந்தால் மனிதர்களின் அந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் இருக்கு இல்லையா, அது அனைத்தும் தீர்ந்துவிடும், இந்த ஜென்மத்தில் மோட்சம் அடையலாம் அப்படின்னு வெகு காலமாக நம்பப்படுகிறது. அதனால தான் இங்கே ரொம்ப கூட்டம் வருது. ஆண்டுதோறும் சராசரியாக 22 கோடி மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். காசி விஸ்வநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் 22 கோடி மக்கள் வந்து பாருங்கள். அதாவது திருப்பதியை விட இங்கே வந்து அதிகம். சரிங்களா? ஆக்சுவலாக இன்னைய தேதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆன்மீக தலங்களில் முக்கியமாக நம்ம போகக்கூடிய இடமாக கருதப்படுவது இந்த காசி விஸ்வநாதர் கோயில் தான். உங்களுக்கும் நேரம் கிடச்சிதுன்னா அங்கே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.